வணக்கம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 32.23 லட்சம் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியவர், கல்வியே சமூக முன்னேற்றத்திற்கான முக்கிய சக்தி என்றும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதில் புதுச்சேரியிலிருந்து 2500 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் நடைபெற்ற மாஸ் சீட் பால் விதைப்பந்து இயக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினருடன் துவக்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப்பின் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி நிர்வாகிகள் பங்கேற்று விதைப்பந்துகளை தயாரித்தனர். இதில் ரோட்டரி உறுப்பினர்கள், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள். மிஷன் திட்டத்திற்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரூபாய் 1 கோடி நிதி உதவி வழங்கினார். மார்டின் குழுமம் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்ப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரூமி ட்வென் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையில் இருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த அறிவியல் திட்டத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி உதவிக்கான வரைவோலையை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில்
ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் வரைவொலியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிறந்த நாளை பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு புடவை மற்றும் சிக்கன் பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பெண்களுக்கு புடவையும், ஆண்களுக்கு கைலி, சட்டை மற்றும் சுயதொழில் தொடங்க தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், அழகு என்கிற அழகானந்தம், மோகன்தாஸ் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், சுகு என்கின்ற சுகுமாரன், தலித் மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் மற்றும் ராஜேந்திரன், சதீஷ்குமார், அன்பு முகமது, நிஜாமுதீன், வியாபாரிகள் சங்க தலைவர் சுரேஷ், சட்ட உரிமைகள் கழகத்தின் தந்தை பிரியன் ஹரிதாஸ், தங்க பிரகாசம், அம்பேத்கர் தொண்டர்படை தலைவர் பாவடராயன் மற்றும் மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாட்டினை உப்பளம் தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் செய்திருந்தார். இவருடன் சேவியர் தினேஷ், ஆதித்யா, ஹரேஷ், புவிசா குமார், கார்த்திக், நடராஜன், செல்வம், பழனி, சுந்தர், முருகன், சதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் திரளான பெண்கள் கூடி காவிரி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். பழங்கள், அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட படையல் பொருட்களுடன் பூஜை செய்து அவற்றை ஆற்றில் சமர்ப்பித்து நன்றி செலுத்தினர். தொடர்ந்து பெண்கள் மஞ்சள் கயிற்றை ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டு குடும்ப நலன், வளம், காவிரி நீர் வளம் மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பெண்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாகுடிமேடு மீனவ கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி உதவி வழங்கினர். நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல வீடுகள் சேதமடைந்து குடும்பங்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகளை இழந்த நிலையில் இன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையிலான நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். தொடர்ந்து கட்சியின் சார்பில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 5000 வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் மந்திரிகுமார், தெற்கு தொகுதி தலைவர் சிசேர் சுந்தர்ராஜன், தொகுதி நிர்வாகிகள் பாரிஸ் ரவி, தீபன் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினர். காரைக்காலில் நடைபெற்ற திருமண விழா விருந்தோம்பலை தாண்டி மனிதநேயத்தின் திருவிழாவாக மாறியது. ஆதல் ஆஃபியா திருமணத்தை முன்னிட்டு திருமண மண்டபத்திலேயே நடத்தப்பட்ட சிறப்பு இரத்த தான முகாமில் மணமக்களின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திருமண விருந்தினர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். சிங்காரவேலர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காரைக்கால் மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமண மகிழ்ச்சியை சமூக நல பணியுடன் இணைத்த இந்த முயற்சி இரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் பலரின் பாராட்டையும் பெற்றது. சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட மணமக்கள் மற்றும் முகாம் ஏற்பாட்டாளர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சார்பில் நினைவு கேடை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 7 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான முதலமைச்சர் நிவாரண நிதி காசோலைகளை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். திருநள்ளாறு MLA அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட 7 பேருக்கு புதுச்சேரி அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட காசோலைகளை அமைச்சர் வழங்கினார்.
அப்பொழுது அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளை விரைந்து சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் தாமதமின்றி கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், எம்எல்ஏ அலுவலக நிர்வாகிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டம் காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கினார். அரசின் அனைத்து நிவாரண உதவிகளும் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து நிரவி திருப்பட்டினம் MLA TKS மீனாட்சி சுந்தரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மின்சார அடுப்புகளை வழங்கி தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து தருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருபுவனை சேர்ந்த ஸ்டாலின் மற்றும் வில்லியனூரை சேர்ந்த சுரேஷ் ஆகியோரின் குடும்பங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் வழங்காததால் மொத்தம் 14 தமிழக அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருபுவனை சேர்ந்த ஸ்டாலின் உயிரிழந்த வழக்கில் ரூபாய் 41 லட்சமும், வில்லியனூரை சேர்ந்த சுரேஷ் உயிரிழந்த வழக்கில் ரூபாய் 22 லட்சமும் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் நீண்ட காலமாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகையை வசூலிக்கும் வகையில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டத்திற்கு சொந்தமான மொத்தம் 14 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இதையடுத்து இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திற்கு நீதிமன்ற அமீனா அம்பி தலைமையிலான அதிகாரிகள் சென்று ஜப்தி நடவடிக்கை தொடங்கினர். அப்பொழுது அங்கு நின்றிருந்த ஒரு தமிழக அரசு பேருந்தில் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி மீதமுள்ள 13 பேருந்துகளையும் ஜப்தி செய்வதற்காக அதிகாரிகள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கின்றனர். புதுச்சேரி வானவில் சுயமரியாதை இயக்கம் மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்திற்கு திருநங்கை ஷீதல் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தில் சமூக நலத்துறையின் கீழ் 3ஆம் பாலினத்தவர்களுக்கென நலவாரியம் அமைக்க வேண்டும், பாலின மற்றும் பாலின பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்க வேண்டும், அனைவருக்கும் சம உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த புதுச்சேரியை உருவாக்க வேண்டும், மத்திய அரசு பணிகளில் திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சுதேசிமில் அருகில் துவங்கிய ஊர்வலம் பூசி வீதி, பழைய சட்ட கல்லூரி, பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வழியாக சென்று அலையன் பிரான்சிஸ் பகுதியில் நிறைவடைந்தது. புதுச்சேரி கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கோரிமேடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி அருகே சிறுவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 ஆசாமிகளை பிடித்து விசாரித்தனர். அப்பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தபொழுது கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அதில் லாஸ்பேட்டை தீபக், ரஞ்சித் என்கிற ரஞ்சித் குமார், அரியங்குப்பம் மோகன் பிரசாத் என்பது தெரிய வந்தது. பணத்துக்காக சிறுவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த ரூபாய் 5000 மதிப்புள்ள 100 கிராம் கஞ்சா, 3 செல்போன், ரூபாய் 22,000 ரொக்க பணம், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், கட் அவுட்டுகள் மற்றும் வளைவுகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென
தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள அந்த மனுவில், முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் விபத்துகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும், பேனர்களை அகற்ற சென்ற நகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும், செய்தியாளர்களும் தாக்கப்பட்டதாக கூறி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகளை முழுமையாக அமல்படுத்தி சட்டவிரோத பேனர்களை அகற்றுதல், சம்பந்தப்பட்டோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுப்பது, அகற்றும் செலவை வசூலிப்பது, அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.